ஃபர்ஸ்ட் மாடலும் ஓவர் ஓகே கேக்குற. செகண்ட் மாடலும் பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் முடிச்சுக்கணும். நீயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வரைக்கும் முடிச்சுக்கணும். என்ன சார்? செகண்ட் மாடல இது வரைக்கும் நம்ம முடிச்சுக்கணும்னு சொல்றான்னு. ஃபர்ஸ்ட் மாடல் முடிச்சாச்சு. இது மட்டும் உனக்கு வந்து அப்ப வந்து எடுக்கலாம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் எது வரைக்கும் முடிச்சுக்கிறோம்? கிராஸ் ரேஷியோ இமேஜஸ். அது முடிக்கட்டுமா? அது முடிக்கவே இல்ல. பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா? எக்ஸ்போனென்ஷியல் முடிச்சிட்டோம். e பவர் z e ஸ்கொயர். இப்ப சிவ சரி சொல்றது அவ்வளவுதான் சார். அது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னும் 2 டாபிக் இருக்கு. டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டேனா, மேனிஃபெக்சர் சொல்லிட்டேனா, ரொட்டேஷன் சொல்லிட்டேனா, கன்ஃபார்ம் மேப்பிங்னு எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்ம்ல இது வருதுன்னு சொல்லிட்டேனா, இன்வெர்ஸ் சொல்லிட்டேன், எக்ஸ்போனென்ஷியல் சொல்லிட்டேன், ஸ்கொயர் சொல்லிட்டேன். அப்ப இது எல்லாத்தையும் முடிச்சாச்சு. சரியா? இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யாரு, அவனுடைய கிராஸ் ரேஷியோ அது தெரிஞ்ச போது அவனுடைய கிராஸ் ரேஷியோ என்ன, அப்ப அதை வச்சுட்டு நம்ம ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போறோம், அதனோட கேஸ் இப்ப போட போறோம். சரியா? பார்க்கலாமா? இப்ப நீ கேட்ட கொஸ்டின் என்னன்னா, சரி எனக்கு டெய்லர் சீரிஸ் லாரன்ஸ் சீரிஸ் மட்டும் நடத்துங்க போதுங்கிற. நான் ஃபுல்லாவே முடியல மாதிரி நீ இதோட போதும் அப்படிங்கிற. கரெக்டா? சார் இல்ல சார், அது அதோட நிறுத்திக்கலாம் சார். ஆமா, நீ ஃபர்ஸ்ட் மோட்ல கூட கன்வெர்ட் பண்ற. அப்ப இதோடய முடிச்சுக்கலாம். இந்த இது ஃபுல்லா பார்க்கணும். சரியாப்பா? ஓகே சார். இதுல பவர் சீரிஸ் தான் பாத்தீங்கன்னா டெய்லர் அண்ட் லாரன்ஸ் சீரிஸ் வந்தது. அப்ப நான் வந்து டெய்லர் அண்ட் லாரன்ஸ் சீரிஸ் மட்டும் எடுக்கிறேன். பவர் சீரிஸோட கண்டென்ட் தான் அது. அது தவிர எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் பவர் சீரிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை சொல்லு, நான் அதை எடுத்து விட்டுறேன். சரியா? இது வந்து ரேடியஸ் ஆஃப் த சீரிஸ்னு ஒன்று வரும். அதெல்லாம் இருக்குதா என்ன தெரியல. ரேடியஸ் ஆஃப் த கன்வர்ஷன் பார்ட்னு ஒன்று வரும். அதுல ஒவ்வொரு மிஸ் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு மிஸ் கொடுக்குறதில்ல. அதனால நீ அந்த பாட்டு இருந்தா சொல்ல நடத்துறேன், இல்லைன்னா நம்ம இது ரெண்டு மட்டும் இப்ப பார்ப்போம். சரிங்களா? நாளைக்கு கிளாஸ் ரெண்டு பார்ப்போம். சரி, இப்ப யார பார்க்கலான்னு பைலினியர் டிரான்ஸ்ஃபார்ம் பார்க்கலான்னு பார்த்தலாமா? பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒமேகா ஈக்குவல் டு, நல்லா பார்த்துக்க எப்படின்னு, AZ plus B divided by CZ plus D. சரிங்களா? இது பைலினியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட்னா AD minus BC not equal to 0 and A, B, C, T all belongs to complex number. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா this transform is called a bilinear transform. This transform called a bilinear transform. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்குதா? இந்த ஒமேகா ஈக்குவல் டு AZ plus B divided by CZ plus D. AD minus BC not equal to 0. ABCD should belong to, அது என்ன சார்? கேபிட்டல் C. காம்ப்ளெக்ஸ் நம்பரா? காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான பாக்குறோம். ABCD வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கணும்ங்கறாங்க. சரியா? டவுட் இருக்குதா? ஆரம்பிக்கலாமா? இல்ல சார். சரி, இது பெருசா நிறைய தியரி இருக்குது. நீ தியரி போர் அடிக்கணும்னா நான் ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்ளத்துக்கு போயிடுறேன். ப்ராப்ளம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிராஸ் ரேஷியோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிராஸ் ரேஷியோ வந்து ஃபார்முலா கொடுத்துறேன். சரியா? கிராஸ் ரேஷியோட பாயிண்ட் வெளியே எப்படி ஃபார்முலா வரும் பாத்துக்கங்க. Z1, Z2, Z3. இது Z பிளேனோட 3 பாயிண்டா இருந்தது. ஒமேகா பிளேன் கன்வெர்ட் ஆகுதுன்னா ஒமேகா 1, ஒமேகா 2, ஒமேகா 3. இதுக்கு கன்வெர்ட் ஆகுதுன்னா இதனோட இமேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கம்பல்சரி ஒரு 10 மார்க் வரும், நோட் பண்ணிக்கோ. சரி, இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கம்பல்சரி ஒரு 10 மார்க் வரும், நோட் பண்ணிக்கோ. என்ன ஃபார்முலானா ஒமேகா மைனஸ் ஒமேகா 1 இன்ட்டு ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 3 divided by omega minus omega 3 into omega 2 minus omega 1 equal to same idea, Z minus Z1 into Z2 minus Z3 divided by Z minus Z3 into Z2 minus Z1. சரிங்களா? ஃபார்முலா இது நெக்ஸ்ட் கஷ்டமா ஈஸியா தான் இருக்கும். மேலே கீழே ஈவன் நம்பர் ஃபர்ஸ்ட், செகண்ட் பார்ட் வந்து ஆட் நம்பர். சரியா? என்ன சார் ஐடியா? ஃபார்முலா பாருங்க. இது ஈவன், இது ஈவன், இது ஒமேகா, இது ஒமேகா.
அப்ப இங்க பாருங்க, இங்க 1 வருது, இங்க 3 வருது, இங்க 3 வருது, இங்க 1 வருது. ரொம்ப ஈஸி தான். இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இது ரெண்டையும் என்ன பண்றாங்க? இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சரியா? ஓகே. இது 2 பிக்ஸடு. இது 2 பிக்ஸடு, இத நான் வச்சுங்க. இது 2 பிக்ஸடு. மத்த பாயிண்ட்ஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சரியா? லெஃப்ட் சைடு எழுதிட்டா அதே தான் ரைட் சைடு. என்ன ஒமேகா பதிலா இஜெட்னு போட போறோம். சரியா? நோட். இது பாயிண்ட் கொடுத்துருவாங்க. பாயிண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட் இன்ஃபினிட்டி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். சமயஸ் ஒமேகா 2 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்துட்டாங்க பாயிண்ட. நல்லா பாத்துங்க. ஒமேகா 2 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கொடுத்துட்டாங்க. அப்ப ஒமேகா 2 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கொடுக்கும்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அந்த ஒமேகா 2ங்கிற டேர்மை விட்டுட்டு போட சொல்றோம். ஒமேகா 2 டேர்ம் என்னது? இது ஒமேகா 2 தானே. அது சிம்பிளிஃபை பண்ணி போடுவோம். அந்த சிம்பிளிஃபிகேஷன் வேண்டாம். ஏன்னா இப்போ போட்டு காட்டுறோம்னா டைரக்டா ஃபார்முலா வச்சுக்க நம்ம ஈஸியா இருக்கும். ஒமேகா மைனஸ் ஒமேகா 1 டிவைடட் பை ஒமேகா மைனஸ் ஒமேகா 3 ஈக்குவல் டு z minus z1 into z2 minus z3 divided by z minus z3 into z2 minus z1. சரியாப்பா? ஒமேகா 2ங்கிற டேர்ம் விட்டுட்டு போறீங்க. இதே மாதிரி இன்னொரு क्वेश्चन என்ன கேக்குறான்? ஒமேகா 3 ஈக்குவல் 0 ன்னு கொடுத்தா என்ன பண்ணுவ? எனி ஐடியா? ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 3 பை ஒமேகா. என்ன சார் ஒமேகா? அந்த டேர்ம் விட்டுறணும். ஒமேகா 3ங்கிற டேர்ம் யாரு? இந்த டேர்ம். ஓகே. அப்போ ஒமேகா மைனஸ் ஒமேகா 1 டிவைடட் பை ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1. அவ்வளவுதான். இதை மட்டும் வச்சுக்கிட்டு ரைட் சைடு ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்கணும். ரைட் சைடு என்ன இருக்குதோ அதை அப்படி எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே. சரி, இதே மாதிரி இஜெட்டுக்கு வந்தாலும் அதே ஐடியா தான். இதே மாதிரி ரைட் சைடு வந்தாலும் அதே ஐடியா தான். புரியுதா? புரிஞ்சுச்சு. ஓகே. z3 ஈக்குவல் டு 0. சாரி, z3 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அப்படி என்ன கிடைக்கும்? லெஃப்ட் சைடு அப்படியே வரும். ஒமேகா மைனஸ் ஒமேகா 1. லெஃப்ட் சைடு எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஒமேகா மைனஸ் ஒமேகா 3 ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது? z3 இன்ஃபினிட்டி. அப்போ z3 டேர்ம் விட்டுட்டு போடணும். அப்போ z மைனஸ் z1 டிவைடட் பை z2 மைனஸ் z1. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. சரி, இந்த ஃபார்முலா என்ன டவுட் இருக்கா கண்ணு? இல்ல சார். சரி, ஃபர்ஸ்ட் நார்மல் கேஸ்னா இது நோட்டு தான். நார்மல் கேஸ்னா மொத்தம் 6 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? என்ன சொல்றாங்க? 3 6 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 6 பாயிண்ட்ஸ் given. Then how to form the that means images, how to find in cross ratio of formula. The cross ratio formula using the binomial transform. அப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஃபார்முலா பார்த்தா இது ஜெனரல் ஃபார்முலா. சரிங்களா? மறந்துடாதீங்க, இது ஜெனரல் ஃபார்முலா. சப்போஸ் இன்ஃபினிட்டி மட்டும் வந்ததுன்னா இந்த ரெண்டு கேஸுக்கு போய்க்கணும். சரிங்களா? இன்ஃபினிட்டி எங்க வருதுன்னு பார்த்து போய்க்கலாம். சரியாப்பா? என்ன டவுட் இருக்குதா கண்ணு? நம்மளுக்கு என்ன ஃபார்மேட் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. என்ன ஃபார்மேட் கொண்டு வரணும்? இந்த எல்லாத்தையும் கொடுத்தாலும் என்ன ஃபார்மேட் கொண்டு வரணும்? ஒமேகா ஈக்குவல் டு az பிளஸ் பி டிவைடட் பை cz பிளஸ் டிங்கிற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். சரியா? 6 பாயிண்ட் கொடுப்பாங்க. 6 பாயிண்ட் சிம்பிளிஃபை பண்ணி இதை கொண்டு வரணும். இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப மட்டும் இது கொஞ்சம் கால்குலேஷன் அதிகமாகும். கஷ்டமா இருக்காது, கால்குலேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த பாட்டுல. இது எல்லாத்தையும் சரியாப்பா? என்ன பண்ணணும் சார்? ஏடா பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. பாயிண்ட்ஸ் கொடுத்து இங்க அப்ளை பண்ணணும். பாயிண்ட்ஸ் கொடுத்து இங்க அப்ளை பண்ணிட்டு என்ன கொண்டு வரணும்? எல்லாம் ஒமேகா ஈக்குவல் டு அப்ளை பண்ணனும். இப்போ ஒரு ப்ராப்ளம் போட்டா உங்களுக்கு புரியும். அப்ளை பண்ணப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டு இந்த ஃபார்மேட் கொண்டு வரணும். ஓகே, கன்வர்ட் டு திஸ் ஃபார்மேட். ஓகேங்களா? ஓகே. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் டைம் ஆகும். பாயிண்ட் அப்ளை பண்றதுக்கு டைம் ஆகாது. நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஃபார்மேட்டுக்கு கன்வர்ட் பண்ணதா நம்மளுக்கு டைம் கொஞ்சம் அதிகமா ஆகும். ஓகே. பார்க்கலாமா? ஓகே சார். ஒரு 3-4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அதுல அடிஷனல் ப்ராப்ளம் தான் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ போடலாம் பாருங்க. எப்படி கொடுக்குறான் பாருங்க. Find the binary transform. Which maps the points z1 equal to 2, z2 equal to 1, z3 equal to 0. பரவாயில்லையே போச்சு. இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இங்க கொடுக்குது ஒமேகா 1 equal to 1, ஒமேகா 2 equal to 0, ஒமேகா 3 equal to I respectively.
இந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். கிராஸ் ரேஷியோ ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கிராஸ் ரேஷியோ ஃபார்முலா யூஸ் பண்ணி பைனரி டிரான்ஸ்ஃபார்மா. பைனரி டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன கொண்டு வரும்? அதை அப்படியே அப்ளை பண்ணணும். நான் 3 பாயிண்ட் வந்துச்சு. அப்போ பைனரி டிரான்ஸ்ஃபார்ம்னா எனக்கு இந்த ஃபார்மேட்ல வேணும் நான் வச்சுக்கணும். சரியா? ஒமேகா ஈக்குவல் டு ஏசட் பிளஸ் கரெக்டா? அது அதை விட இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா பார்க்கணும். இல்லைன்னா பைனரி டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க முடியாது. சரியா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. ஆக வேணும்டா. 0 ஆகக்கூடாது. அப்படி சொல்லு. 0 ஆகக்கூடாது. ஓகே சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா ரெண்டு பேரும் சேர்ந்து? ஓகே. ஒமேகா மைனஸ் ஒமேகா 1 இன்ட்டு ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 3 ஒமேகா மைனஸ் ஒமேகா 3 இன்ட்டு ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1 equal to z minus z1 z2 minus z3 z minus z3 z2 minus z1 omega அப்போ omega minus 1 into 0 minus I divided by omega minus I into 0 minus 1 equal to z minus 2 into 1 minus 0 divided by z minus 0 into 1 minus 2. 1 minus omega into I. ஒரே நிமிஷம். ஒமேகா அது ஆர்டர் மாத்திட்டேன் சார். அது 1 மைனஸ் ஒமேகான்னு எடுத்துட்டேன். ஏன் அந்த மைனஸ் அப்படி பாரு, கீழே மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும்ல. அப்படி எதுக்கு அவசரப்படாத? கேன்சல் ஆயிரும். அவசரப்படாத, ஃபுல்லா முடிச்சிட்டு போவாரு. ஒவ்வொரு கால்குலேஷன் முடிச்சிட்டு போவாரு. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். எங்க சார் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகும்? ஓகே, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஓகே. z minus 2 divided by minus z. கரெக்ட். இப்போ நம்ம ஒமேகா ஈக்குவல் கொண்டு வரண்டாங்கன்னு அதான் நம்மளுடைய ஒர்க்கே. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஒமேகா மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு இஜெட் மைனஸ் 2 இன்ட்டு ஒமேகா மைனஸ் ஐ. இதுதான் நம்மளுடைய ஒர்க்கே. ஃபஸ்ட்டு போடுறது ஒர்க்கே கிடையாது, சும்மா நார்மலாக நம்ம ஸ்கூல் லெவலில் போடுறது. இதே நம்ம நார்மலாக ஸ்கூல் லெவலில் தான் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு பக்கம் ஒமேகா இன்னொரு பக்கம் இஜெட்னு கொண்டு வந்துடுவோம். சரியா? பார்த்துலாமா? தம்பி பேச மாட்டேங்கிறியா? சரி, வந்துட்டேன் சார். என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷனா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பார்க்கலையா? ஓகே. மைனஸ் z ஒமேகா பிளஸ் z ஐ என்ன சார் பண்ணணும்? ஐ போட்டேன். அது ஐ மிஸ் ஆச்சும் போது ஐ போட்டேன். சரியா? ஓகேவா? கரெக்டா இருக்குன்னு? அப்போ எங்கெல்லாம் ஒமேகா டைம் இருக்குதோ அதில் ஒரு பக்கம் கொண்டு வந்துங்க. எங்கெல்லாம் ஒமேகா டைம் இருக்குதோ அதில் ஒரு பக்கம் வச்சுங்க. மீதி இருக்கிற டைம் வந்து ஒரு பக்கம் வச்சுக்கோ. சரியா? மைனஸ் z ஒமேகா ஐ என்ன சொல்லு? இஜெட் விட்டுருண்ணா. ஆமா இல்ல சார், 2 போட்டுனா இஜெட்டா? கரெக்டா? தேங்க் யூ. இங்க என்னாச்சு? மைனஸ் ஐ இஜெட் ஆல்ரெடி இருக்குது. மைனஸ் 2 இஜெட் மைனஸ் இஜெட் ஐ. கரெக்டா? இந்த இஜெட் ஐ அங்க போயிடும். மைனஸ் இஜெட் ஐ வரும். கரெக்டா? இப்போ சிம்பிளி பண்ண என்ன ஒரு கரெக்டா போடுறதுன்னு ஒமேகாவை காமனா எடுக்கலாம். கரெக்டா? ஒமேகா காமனா எடுத்துட்டு என்ன நடக்கும்? இது ரெண்டு பாசிட்டிவ் பார்ட். அப்ப என்னது?
2 மைனஸ் இஜெட். கரெக்டா? ஓகே சார். சாரி, வேண்டாம் வேண்டாம். அதுல நெகட்டிவ் வரும். அதுவே அப்படி எடுக்காது, அப்படி எடுக்காது. அது எடுத்த தப்பாவோ அப்படி எடுக்காத. வரதை எழுது, அப்புறம் மாத்திக்கலாம். மைனஸ் இஜெட் பிளஸ் 2 மைனஸ் இஜெட். கரெக்டா? கரெக்டாப்பா? ஈக்குவல் இங்க என்ன நடக்கும்? மைனஸ் z பிளஸ் 2 மைனஸ் zi ஈக்குவல் டு மைனஸ் 2zi இங்க ஒரே நிமிஷம். 2y சார் பிளஸ் 2y சார். தேங்க் யூ. இங்க என்ன நடக்குதுன்னா இஜெட்ங்கிறது உள்ளுக்குள்ள மறுபடியும் காமன் ஆடு. அப்பதான் ஈஸியா இருக்கும். அப்போ ஒமேகா எடுத்துங்க. 2 வந்து பாசிட்டிவாக நான் முன்னாடி எழுதிட்டேன். ரெண்டுக்கு காமன் என்ன எடுக்கலாம்? மைனஸ் இஜெட் எடுக்கலாம். மைனஸ் இஜெட் எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? சரி, பிளஸ் பிளஸ் இஜெட்னு எடுத்துங்க. -1 -i வச்சுக்கோங்க. சரிங்களா? பிளஸ் மைனஸ் z எடுத்துக்கலாம் சார். இல்ல, நம்ம ஃபார்மேட் ஏன் மாத்தணும்னா நம்ம ஃபார்மேட் திங்க் பண்ணோம், அதனால மாத்திட்டோம். நம்ம ஃபார்மேட் என்ன? ஒமேகா ஈக்குவல் டு az பிளஸ் b டிவைடட் பை c. அந்த ஃபார்மேட்டுக்காக நான் இப்படி எடுத்துட்டேன். சரியாப்பா? ஓகேவா? இல்ல மாத்தலாமா? ஓகே. சரி. அப்ப இங்க என்ன நடக்குது? இங்க அதே மாதிரி பண்ணிக்கலாமா? இஜெட் வெளியே எடுக்க முடியாது. இஜெட் வெளியே எடுக்க முடியாது. இஜெட் வேணா என்ன பண்ணலாம்? -2i ன்னு வச்சுக்கோங்க. -2i இன்டு இஜெட் பிளஸ் 2i. கரெக்டா? கரெக்டா இருக்குன்னு நமக்கு என்ன a z plus b ஃபார்மேட் கொண்டு வரணும் அதுக்காக. அப்ப ஒமேகா ஈக்குவல் என்ன? ஒமேகா ஈக்குவல் டு -2i இன்டு z வந்துருச்சு சார். இல்ல, அது 0 இல்லையான்னு பார்க்கணும்ல. ad minus bc not equal to 0 ன்னு ப்ரூவ் பண்ணிடு. நான் என்ன சொன்ன புரிஞ்சுதாக்கண்ணே? ad minus bc வந்து not equal to 0 ன்னு ப்ரூவ் பண்ணு. சரியா? அப்ப இங்க a வேல்யூ என்ன? a equal to -2i, b equal to 2i, c equal to ஆமா c equal to -1 -i and d equal to 2. சரியா? ad வேல்யூ என்ன? ad வேல்யூ -4i. கரெக்டா? ad minus bc equal to -4i. இது கிராஸ் பண்ணிட்டோம்னா -2i, இது i ஸ்கொயர் பிளஸ், அப்போ +2. சரிங்களா? அப்போ that is equal to -6i plus 2 is not equal to 0. therefore நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் பைலினியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன கிடைக்குது? this is the corresponding பைலினியர் டிரான்ஸ்ஃபார்ம். கமா என்னது? ad minus bc not equal to 0. ஏன்னா a வேல்யூ இங்க சொல்லிட்டு b வேல்யூ சொல்லிட்டு எல்லா வேல்யூ இங்க சொல்லிட்டு சொன்ன பின்னாடி செக்கும் பண்ணிட்டேன். அப்போ not equal to 0, therefore it's a corresponding பைலினியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஐடியா புரிஞ்சுதா? டவுட் இருக்குதா? புரிஞ்சு. சரி, இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் நீங்க போடுறீங்களா? அப்போ இன்ஃபினிட்டி கேஸ் இல்ல வேற என்னாச்சு காம்பினேஷன் கேஸ் வந்து நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு ப்ராப்ளம் மட்டும் எனக்கு போட்டு காட்டுங்க. அதுக்கப்புறம் ஹோம்வொர்க் ஒன்று கொடுக்குறேன், நாளைக்கு போட்டு வாங்க. இப்போ ஒரு ப்ராப்ளம் என் பக்கத்தில் போட்டு அனுப்பிடுங்க, பார்க்குறேன். ஓகே சார். z equal to 1, i, -1. ஒமேகா ஈக்குவல் டு i, 0, -1. சரி, இது i. சரி, இப்போ போடுங்க. ஹோம்வொர்க் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன்.